வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு அருமையான ரோட்டு கடை தண்ணி கார சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டு கடைகளில் சாப்பிட்ருப்போம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். என்ன இட்லி மட்டும் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் கடையில் சாப்பிடும் போது. அதே சட்னியை நம்ம வீட்டில் செஞ்சு நம்ம வீட்டில் செய்கிற இட்லி எப்போதுமே பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குங்க. அந்த இட்லி கூட இந்த சட்னியை சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இந்த சட்னி தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த சட்னி இட்லியில் இது போல் நிறைய ஊற்றி இது போல் பிசைஞ்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த ரோட்டு கடை தண்ணி கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கலர் கொடுக்கறதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இதில் காரம்லாம் கொஞ்சம் கூட இருக்காது. நம்ம 5 மிளகாய் சேர்க்குறோம் பாருங்கள், அதோட காரம் மட்டும்தான் இருக்கும். இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது அந்த சட்னி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா மட்டும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க. பெரிய வெங்காயம் சேர்க்குறதுனால டேஸ்ட் ஒன்றும் வித்தியாசம் தெரியாது, நல்லா தான் இருக்கும் சட்னி. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். தோலோடையே சேர்த்துக்குங்க, நல்லா வாசனையாக இருக்கும் தோலோடு சேர்க்கும் போது. இதிலே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி அரைக்கணும். தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கொரப்பாக இது போல் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் மீடியம் சைஸில் நல்ல பழமான தக்காளி பழம் 3 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம், அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. இந்த சட்னியை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. திப்பியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள் சட்னி எந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன்னு பாருங்கள். இந்த சட்னியோட டேஸ்ட்டுக்கே இப்படி அரைச்சோம்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் ஒன்றும் பாதியமாக இது போல் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ வாங்க சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நல்லா எல்லாம் பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி அதில் சேர்த்துக்குவோம். இப்போதைக்கு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காதீங்க. ஃபஸ்ட்டு இந்த சட்னியை சேர்த்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. அந்த சட்னியில் உள்ள பச்சை வாடையெல்லாம் போகணும். அதுக்காக ஒரு 3 நிமிஷத்துக்கு அடுப்பு தீயை குறைச்சி வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சட்னியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க விடணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 300 ml இருக்கும். மிக்ஸி ஜார் கழுவிட்டு சேர்த்துருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். தண்ணியாக ஆக்கி நல்லா கொதிக்க விடணும் ஒரு 3 நிமிஷத்துக்கு. அப்போ தான் சட்னி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரோட்டுக்கடை சட்னினாலே பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா இதை தண்ணி கலந்ததுக்கப்புறம் கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சட்னி கரண்டி இருக்கும்ல, அதால் ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இந்த இட்லி மாவு பார்த்திங்கன்னா புளிச்ச இட்லி மாவாக இருக்கணும். அப்போ தான் சட்னிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இது போல் கரைச்சி எடுத்துக்குங்க. சட்னி நல்லா 3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த இட்லி மாவை இதில் சேர்த்துக்குவோம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா இன்னொரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா நம்மளோட சட்னி ரெடி ஆகிடும். இப்போ சட்னியை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டிங்கன்னா அந்த கொதித்து வரும்போது கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும். சட்னி நல்லா கொதிச்சிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இடித்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. அந்த காரம் புளிப்பு எல்லாத்தையும் நமக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா நம்மளோட கார சட்னி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுங்க. இந்த சட்னியை நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதோட வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னியை நான் இன்றைக்கி சொன்னது போல் நல்லா சுட சுட இட்லி வச்சு இந்த சட்னியை நிறையா ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.